நாம இன்னைக்கு பார்க்க போற படம் வந்துட்டு வேட்டை படம். பார்த்துருக்கேன், சந்தானத்து இல்லையா சிக்கன் காமெடிலாம் வருமே, அது சேட்டை படம், இது வேட்டை படம். இப்படிதான் இந்த ரெண்டு படத்துக்குள்ள அடிக்கடிக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுக்கட்டும் ஓரமா இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோமா. இந்த வேட்டை படம் இருந்துகிட்டு அது ஒரு சுமாரான படம் தான்ப்பா, அது அந்த அளவுக்கு நல்ல படம்லாம் கிடையாது, அது எப்பவும் போல எடுத்த கமர்ஷியல் படம் தான், அதுல பெருசா சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லி நான் முட்டு கொடுப்பேன், ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த வேட்டை படத்தோட கரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அண்ணன் தம்பி 2 பேரு. அண்ணன் வெகிலி சாது விரலச்சா கூட கடிக்க தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு பச்சை மண்ணு பயந்தாங்கோலி கண்ணு. ஆனா தம்பி அப்படி இல்ல, எனக்கு ஒண்ணுனா கூட விட்டுட்டு போயிருவேன், அண்ணனு கூட நான் வெட்டிட்டு தான் போவேன்ற அளவுக்கு டெரர் பீஸ். போலீஸே ரவுடிங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு டெரரா இருக்கிற ஒரு ஊர்ல அண்ணனை போட்டுறாங்க போலீஸா. தம்பி என்னெல்லாம் பண்ணி அண்ணனுக்கு வீரத்தை கொண்டு வந்தான் அப்படிங்கறத விவேகமா எடுத்த படம் தான் இந்த படம். பிளாட்டை கேட்டா சப்புன்னு தான் இருக்கும், ஆனா படமா பார்த்தா சூப்பரா இருக்கும். இப்படி இந்த வேட்டை படத்தை அடுத்த வருஷமே ரைட்ஸ் கொடுத்து வாங்கி தெலுங்குல எடுத்தாங்க. நம்ம மாதவன் கேரக்டர் சுனிலும் ஆரியோட கேரக்டர் நாக சைத்தன்யாவும் பண்ணிருப்பாங்க. அது இருக்கட்டும்டா, அமலாபால் கேரக்டர் யாரா பண்ணா, நீ எதுக்கு கேட்கறன்னு எனக்கு நல்லா புரியுதுடா. இந்த சீனுக்காக தானே. இந்த வேட்டை படத்தை சற்றே பட்டி டிங்கரிங் மட்டும் பண்ணி அவங்க ஒரு ஃபிளேவருக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே எடுத்து வந்திருப்பாங்க. அதை விடுங்கய்யா, அமலாபால் கேரக்டர் யாரியா பண்ணா, படத்தோட ஒரிஜினல் ஃபிளேவருக்கு எந்த குறையும் இல்லாம அதே சமயம் அந்த ஒரு ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி சீன்ஸும் வச்சு நல்லாவே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லாவும் இருந்துச்சு. அதை விடுங்கய்யா, அமலாபால் கேரக்டர் யாரியா பண்ணா. அது மட்டும் இல்லாம இந்த வேட்டை படத்துல இன்னொரு விஷயம் பார்த்தோமா, இது 2010 இருந்து 2005 இருந்த அந்த டெம்ப்ளேட். அந்த படம் அப்ப ஃப்ரெஷ்ஷா தெரிஞ்சிருக்கும், இப்ப பார்த்தா அழுகி போன ஆப்பிள் மாதிரி தான் தெரியும். அட அதை விடுங்கய்யா, இந்த அமலாபால் கேரக்டர் யாரியா பண்ணா தெலுங்குல. 2012 வந்த வேட்டை படத்தை 2020 ரீமேக் ரைட்ஸை வாங்கி ஹிந்தியில் எடுத்து வச்சிருக்கானுங்க. அதை அப்படியே எடுத்து வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதுல ஏகப்பட்ட குளறுபடி பண்ணி எடுத்து வச்சிருக்கானுங்க. இந்த பாகி சீரீஸே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரீமேக் சீரீஸ் தான். 2016 வந்த பாகி வருஷம் படத்தோட ரீமேக், அதான் இந்த மலை படம். 2018 வந்த பாகி 2 கஷ்ணம் படத்தோட ரீமேக், அதான் தமிழ்ல சத்யான்னு வந்துச்சே அந்த படம். இப்படி ஒரு படம் வந்துச்சுரா. அப்புறம் 2020 தான் பாகி 3 நம்ம வேட்டை படம். ஆனா இந்த 3 படமுமே பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ் வைஸா பெரிய ஹிட். ஆனா எங்களுக்கு தானடா தெரியும் படத்தை எப்படி குதறி வச்சிருக்கீங்கன்னு. இவனுங்க பாகி 1 2 3 இப்படி எடுக்கிற மாதிரி நாம ரிவர்ஸ்ல போவோம் 3 2 1. இந்த வீடியோல நம்ம பாகி 3 வருவல தான் பார்க்க போறோம். வேட்டை படத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோஸ் 2 பேரும் பெரிய பசங்களாயிருவாங்க. அப்போ தேட்டரில் சின்னதாக ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ ஒரு போலீஸ் வந்து வாங்கப்பா வந்து வண்டியில் ஏறுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் காலையில் டியூட்டிக்கு போயிட்டு வந்தவர் தான்ப்பா படுத்த படுக்கை ஆயிட்டாருன்னு சொல்லி அப்பாவோட இரங்கல் செய்தியை தெரிவிப்பார். அந்த சமயத்தில் அண்ணாலவரதை பார்த்த தம்பி உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிப்பாரு. அதுக்கப்புறம் தான் அப்பா போலீஸ் டியூட்டி பீரியட்லேயே இறந்து போயிட்டதுனால போலீஸ் வேலை உங்களுக்கு வந்திருக்குன்னு மாதவனை போலீஸ் வேலையில் சேர்த்து விட்டுருவாங்க. இப்போ நம்ம பாகி 3க்கு வருவோம். நம்ம ஹீரோஸ் 2 பேரும் குட்டி பொடுசா இருக்கிறப்போ ஒரு சின்ன பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில தம்பி பூந்து அடிப்பான் இல்லையா, அந்த சீனை பார்த்தோம் அப்படின்னா 2 சின்ன பசங்க சண்டை போட்டு இருக்கிற மாதிரி அழகா இருக்கும். இங்க பாகி 3ல அந்த குட்டி பையன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் பண்ணி மரண மாசா சண்டை போடுவாப்ல. பிரச்சனையா சொல்லுங்க மாமா. மாமா உங்க பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன், சொல்லுங்க மாமா ப்ளீஸ் ப்ளீஸ். தீர்க்க வேண்டியது பிரச்சனை இல்ல மாப்ள. மாக்கா ஒண்ணா இந்த சண்டை கூட எனக்கு பெருசா தெரியலங்க. இந்த டைலாக்ஸ் வச்சிருப்பானுங்க பாருங்க, டைலாக்ஸ். அவர் ஒன்னும் அடிக்கல, சண்டை போட்டு ட்ரெஸ் எல்லாம் மண்ணாயிடுச்சுல, அது தூசி தட்டினாரு. நீ டென்ஷன் ஆகாத. உன்னை பெத்தாளா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? திருப்பி அடிச்சா தாங்க மாட்டாருதான். ஆனா பெத்த அப்பா ஆயிட்டாரு, என்ன பண்றது? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. இதெல்லாம் கேட்கணும்னு நேர புன்னகை பாரு. வேட்டை படத்துல சாதாரணமா அவங்க அப்பா டியூட்டிக்கு போயிட்டு வந்து இறந்துட்டாரு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனா இங்க நம்ம ஜாக்கி ஷெராஃப் அண்ணா பயங்கரமா ஃபைட் பண்ணுவாருங்க. பசங்களை கூட்டிட்டு வரதுக்கு இத்தனை போலீஸ் போயிருக்கானுங்களே, கூட சண்டை போடுறதுக்கு ஒரு 2 போலீஸ் போயிருக்க மாட்டானுங்க, தனியா சண்டை போட்டுட்டு இருக்காரு அவரு. அந்த ஃபைட்ல போயிரும் உயிர். மரணப்படுக்கையில் இருக்கிற நம்ம ஜாக்கி ஷெராஃப் அண்ணனை பத்திரமா பாத்துக்கப்பான்னு கையை பிடிச்சி கொடுத்துட்டு காலமாயிடுறாரு. ரொம்ப சின்ன பசங்களா இருக்கிறாங்களே, இவங்க எந்த சோர்ஸை வச்சு பெருசாவாங்க, அதுக்காக தான் இருக்கிறாரு அவங்க சித்தப்பா. அவரும் ஒரு போலீஸ், அவரு தான் இவங்களை கூட்டிட்டு போய் வளர்த்துறாரு. என்னடா வேட்டை படத்துல ஹீரோயினோட இன்ட்ரோக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம அமலா சாஜியும் அமலா பாலும் சமீரா ரெட்டியும் தான் அக்காவை கட்டிக்க போற மாப்பிள்ள எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி கண்டிஷன் போட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க. அந்த பாட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கும்.
ஆனா பாஹி 3ல நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோ போன்ல சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லி சிக்னலை தேடி அலைவாங்க. அப்படி அவங்க சிக்னல் தேடி வந்த இடம் தான் ஜென்ஸ் பாத்ரூம். டேய் 2020ல ஜியோல டவர் கிடைக்கலன்னு சொல்றதே அபத்தண்டா. அதாவது நெட்டுக்கு தான் இந்த மாதிரி தேடி அலையணும், ஆனா அவங்க கால் பேசுறதுக்கே இந்த மாதிரி தான் தேடி அலையறாங்க. ஜென்ஸ் டாய்லெட்டுக்குள்ள வந்ததே தப்பு, ஐயோ சாரிங்க தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பாம என்னென்ன பேசுறாங்க பாருங்க. ஒரு பொண்ணு முன்னாடி எல்லாரும் இப்படி அனுப்பிங்க. அருமா சிஸ்டர் லேடிஸ் கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. லாங்குவேஜ் பாரு சரியான பட்டிக்காடு மாதிரி. ஏமா இதுவே லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ள ஒரு பையன் பூந்துருந்தா இப்படிதான் பேசியிருப்பீங்களா? அவனை அடிச்சு வெளியே துரத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இருக்க மாட்டீங்க? வேட்டை படத்துல தியேட்டர்ல ஒரு சண்டை வர மாதிரி இங்கேயும் ஒரு சண்டை. இது என்னப்பா பெரிய விஷயம், ஹீரோவுக்கு அந்த ஏரியா ஃபுல்லா ஃபேன்ஸ் தான் பாருங்க. மீனாட்சி உங்களை சுத்தி பார்க்க வந்தவங்களை கெஞ்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏய் என்ன தலைக்கு 100 ரூபாயா? ஆமா நம்ம வேட்டை படத்துல இவன் பேர் மாறி இவன் கொஞ்சம் டெரரான ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க. பேரை கேட்கிறப்ப ரவுடிக்கான பேரு கரெக்டா இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். இங்க இந்த வில்லனோட பேரு IPL. என்னடா IPL T20 வேர்ல்டு கப்லாம் பேர் வைப்பீங்க? நம்ம வேட்டை படத்துல வில்லனை பார்த்தோம் அப்படின்னா உள்ளூர் ரவுடி, உள்ளுக்குள்ள கட்ட பஞ்சாயத்து பண்ணி சுத்திட்டு இருப்பான், அவனை கட்டுன்னு கட்டி அடிப்பாங்க. அது எப்படா உள்ளூர் ரவுடியை நடிச்சா டைகர் ஷெராஃபுக்கு கொஞ்சம் இதா இருக்காது. அதனால என்ன பண்றோம், டெரரிஸ்ட காட்டுறோம். டெரரிஸ்ட் தான் இங்க வில்லன். அபு ஜலால் காசிம் அப்படிங்கிற இவர் தான் வில்லன். எது ஆப்பிள் ஜலதோஷத்துக்கு கசாயம் குடிக்கணுமா? யோ அபு ஜலால் காசிம்யா. சேர்த்து பேசும்போது சைலண்டா இருக்குது, பிரிச்சு பேசினா வயலண்டா வருது. இந்த அபு ஜலால் காசிமுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, குடும்பத்தில் இருக்கிற யாரையாவது கடத்தி வச்சுக்கிட்டு டெரரிஸ்ட் வேலையை, அதாவது பாம் வைக்கிறது, துப்பாக்கி சூடு நடத்துறது, இதெல்லாம் அவனுங்களை பார்க்க சொல்லுவாங்க. டேய் அப்புறம் எதுக்குடா நீங்க டெரரிஸ்ட் கும்பல்னு இருக்கிறீங்க? அப்படி ஒரு குடும்பத்தை கடத்துறப்ப அந்த கேஸ் நம்ம வண்ணங்காரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும். அண்ணங்காரம் வந்துட்டு சோலோவா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாப்ல. வேட்டை படத்துல பார்த்தோமா ஆரியா பாட்டுக்கு போவாரு, அடிச்சு போட்டு குழந்தைய காப்பாத்தி கூட்டு வந்துருவாரு. அண்ணன் வாங்கி அழுங்காம குழுங்காம கொண்டு போயிருவாரு. ஆனா இங்க பார்த்தோமா அண்ணன் தம்பியும் ஒட்டுக்கு அந்த இடத்துக்கு வருவாங்க. வந்து என்ன பண்றாங்கன்னா, முதல் விசில் அடிக்கும் போது எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணு, திரும்ப அடுத்த விசிலுக்கு லைட்ஸ் ஆன், அவ்வளவுதான். நான் எப்பெல்லாம் காயின் போடுற சவுண்ட் ஒன்று கேட்குதோ அப்பெல்லாம் மெயின் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணேன். எங்க இவன் வேட்டை படத்துக்கு ரைட்ஸ் வாங்கி கத்தி பண்ண எடுத்து வச்சிருக்காங்க. இந்தாங்க இதுதான் நீங்க கொடுத்த ஸ்கிரிப்ட். யோ இது ஏன் ஸ்கிரிப்ட் சார்? இது ஏன் ஸ்கிரிப்ட் இல்ல சார், நான் இதை கொடுக்கவே இல்லை. யோ என்ன விளையாடுறியா நீ? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. நம்ம தம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம தம்பியோட ஆளுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கும். அதான் இந்த தியேட்டர்ல அண்ணனுக்காக ஃபைட் பண்ணி அப்படி பழக்கம். ஒருத்தர் சொல்லிக்காமையே லவ் பண்ணிருப்பாங்க. பொண்ணு பார்க்க வந்த இடத்துல அண்ணனுக்காக பொண்ணு பார்க்க வந்த தம்பியை மாப்பிள்ளை நினைச்சுக்கும் இந்த ஹீரோயின். அக்காவுக்காக மாப்பிள்ளைய பார்க்க வந்த ஹீரோயினை அண்ணி நினைச்சுக்குவாரு நம்ம ஹீரோ. யோ என்னையா சைடு கேப்ல உன் சமையலறையில் படம்லாம் ஓட்டிட்டு இருக்க? அப்புறம் உண்மை தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்கன்னு பாருங்க. நீ பொண்ணோட தங்கச்சி, நான் மாப்பிள்ளோட தம்பி. இன்னும் அண்ணனுக்கே கல்யாணம் ஆகலடா, அதுக்குள்ள தம்பி அப்பாவாயிருவான் போல. அண்ணனுக்கே கல்யாணம் ஆகலன்னா அப்புறம் தம்பி எப்படிரா அப்பா ஆக முடியும்? டபுள் மீனிங்ல பேசுறத முதல்ல குறைச்சிக்கப்பா. அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அண்ணங்காரனும் பல மிஷின்ஸ் தம்பியோட உதவியால சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு ஃபேமஸான போலீஸா ஆயிருவாப்ல. அதுக்கப்புறம் நம்ம IPL வில்ல இருக்கிறான் இல்லையா, பேர பறக்கிறமா IPL CPLன்னுகிட்டு அவன் இருந்துகிட்டு சில குடும்பத்தெல்லாம் கடத்தி சிரியாக்கு கூட்டு போயிட்டானா. ஐயோ வேட்டை ஒரு உள்ளூர் படம்டா, நீங்க என்னடா சிரியாக்கெல்லாம் கூட்டு போறீங்க? நம்ம அண்ணன் தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் காப்பு அப்படிங்கறதுனால சிரியாவுக்கு அந்த மிஷினுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. சிரியாவுக்கு போனானா டெரரிஸ்ட் எல்லாம் அடிச்சு கடத்திட்டு போயிருவானுங்க. நிஜமாவே இது வேட்டை படம் தானா? ஒரே டவுட்டா இருக்கே. ஏன்னா செகண்ட் ஹாஃபுக்கு மேல மாற்றான் படம் ஓடிட்டு இருக்கு. மாற்றான் படத்துல அவங்க அப்பாவுக்கு எதிரான ஆதாரத்தை தேடி ஹீரோவும் ஹீரோயினும் போய் தொலைவுவாங்க. இங்க அண்ணனையே போய் தொலைவிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேல வேட்டை படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்னை பத்தி உனக்கு தெரியாது, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. சிரியாக்குள்ள அண்ணனை தேடி தம்பியும் தம்பியோட லவ்வரும் வந்திருக்காங்க. வந்த உடனே போயிட்டு சார் எங்க அண்ணனை காணோம் சார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சார் கண்டிப்பா அந்த அபுல் ஜலால் காசிம் தான் சார் கடத்தி இருக்கணும். பேரை கேட்ட உடனே ஐயோ அவரு பயங்கரமான டெரரிஸ்ட் ஆச்சே அப்படின்னு பயந்துகிட்டு வெளியே அனுப்பி விட்டுறாங்க ஹீரோவை. வெளியே வந்தா ஒருத்தன் எனக்கெல்லாம் தெரியும் என்ன ஃபாலோ பண்ணி வாங்கன்னு கூட்டிட்டு போறான். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? கூட்டிட்டு போனவன் ஒரு வழிப்பறி கொள்ளக்காரன் போல. இவன் கிட்ட வழிப்பறி பண்ண வந்து வாங்கி கட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் இவங்க அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்படியே இன்வெஸ்டிகேஷன்லாம் போய்கிட்டே இருக்கிறப்ப மாற்றான்ல வர அதே மாதிரி ஒரு சாங், பிளேஸ்மெண்ட் தான் ஒரே மாதிரி, டியூன் ஒன்றும் இல்லை.
பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பரபரப்பு தான். இதோ இங்க இருக்கிறானே இந்த ஐபிஎல், இவன் வந்துட்டு அபுஜலால் காசிப் எங்க இருக்கிறான்னு சொல்லுவான். ஏய் சொல்லுடா அபுஜலால் காசிப் எங்கடா? சொல்ல மாட்டேன்னு நீ என்ன பண்ணுவ, ஒழுங்கா சொல்லிடு, இல்லைன்னா வில்லனுங்கிட்ட மாட்டி விட்டுருவேன். இவங்க பாட்டிக்கு எழுதிட்டு போயிட்டே இருந்திருக்கிறாங்க. போயிட்டு இருக்கிறப்ப ஒரு ஸ்பீட் பிரேக் வந்து, ஐயோ நம்ம வேட்டை படத்தை தானே எடுத்துட்டு இருந்தோம், இது என்ன வேற படம் மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி வேட்டை படத்தோட ஒரு சீன் எடுத்து வச்சிருக்கானுங்க. அண்ணாச்சி அவனுங்க கூட டீ சாப்பிட்டுட்டு இருக்கானாச்சே. நம்பிக்கை துரோகி, அவனை கொன்னுடுங்க. எதிரியை கூட்டிட்டு போய் கடையில உட்கார வச்சு வாங்கி கொடுத்து கையை கொடுத்து கையில காசையும் கொடுத்து அனுப்புறீங்க. நம்ம எதுவுமே கேட்கல, அவன் ஒண்ணுமே சொல்லன்னு உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் நம்ம ஐபிஎல் இருந்துக்கிட்டு நல்லவனா மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்றான். அடுத்து ஒரு ஃபைட் சீன் வச்சிருப்பாங்க பாருங்க, கன்றாவி. பெருமாளே நீங்க சொல்றதுக்கு நான் கேக் ஊச்சறது. Hey, I've seen this one. This is a classic. ஃபைட் பண்ணி ட்ரக்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் காப்பாத்தினா உள்ள அவங்க அண்ணன் இல்ல. அபுஜலால் பிளானை மாத்திட்டான் போலப்பா, நீ போப்பா, நான் இவங்கெல்லாம் பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிடுறேன். அப்புறம் ஒரு குழந்தையை காப்பாத்துறதுக்காக ஐபிஎல் அவனோட உயிரிய தியாகம் பண்ணிடுறான். சார் கிளைமேக்ஸ் ஃபைட்டு சட்டையை போட்டு சண்டை பண்ணா நல்லா இருக்காது, கழட்டி போட்டுருங்க. நம்ம ஹீரோ நோக்கி 3 ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ 2 AK-47 வச்சு ஃபயர் பண்ணிட்டு இருக்காரு. டேய் இது வேட்டை படம்டா. முதல்ல ஆளுங்கெல்லாம் வந்து ஃபயர் பண்ணுவானுங்க. கிவ் திஸ் மேன் அ ஷீல்டு. ஷீல்டை வச்சு சண்டை போட்டு தப்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் டேங்க்லாம் வரும், அதுக்கிட்ட இருந்தும் குரங்கு சேஷ்டிலாம் காட்டி தப்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் வந்தா அபுல் காசிமே ஒரு ஆஃபர் தருவான். ஓ சரி உன் அண்ணனை மட்டும் கூட்டிட்டு போப்பா அப்படின்னு. முடியாதுடா, நான் எல்லாத்தையும் தான்டா கூட்டு போவேன். சரி அப்படியாப்பா, சரி இந்தியன்ஸை மட்டும் கூட்டிட்டு போப்பா. முடியாது, நான் எல்லாத்தையும் தான் கூட்டு போவேன். ஐய அடம் முடிக்கிறேன் நீயே, சரி வா சண்டை செய்வோம். அதுக்கப்புறம் படம் எடுத்துட்டு இருக்கிறப்ப ஐயோ நம்ம வேட்டை படத்தை இல்லடா ரீமேக் பண்றதா இருந்தோம், இது என்னடா வேற மாதிரி போயிட்டு இருக்குதுன்னு அவங்களுக்கே தோணி இருக்கு போல. நம்ம வேட்டை படத்துல அண்ணன் வந்துட்டு நடக்க மாட்டாங்கன்னு அப்படிங்கறதுனால கொண்டு போய் ஒரு இதுல அடைச்சு வச்சுட்டு இவர் வந்துட்டு வெளியே அடி வாங்குவாரு. அதே மாதிரி தான் சீனு, ஆனா இங்க இவர் எதுக்கு அடி வாங்குறாருன்னே தெரியாது. அப்புறம் தம்பியோட வயித்துல கம்பியை சொருகி படுக்க போட்டுருவானுங்க. இது என்ன சப்போர்ட் இல்லாம நிக்குது. அப்புறம் என்னப்பா, ஃபேமிலி ஹாப்பி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹாப்பி, படம் முடிஞ்சுது, அவ்வளோதான். எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, இந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தானே ரீமேக் ரைட்ஸை வாங்கி ரீமேக் பண்ணுறீங்க. அப்படி ரீமேக் பண்ணுற படத்தை உங்கள் டேஸ்ட்டுக்கு எடுத்தா கூட பரவாயில்ல, இது ரீமேக் படம் தானே எங்களுக்கே டவுட் வர அளவுக்கு எடுத்து வச்சா அதுக்கு அட்லி மாதிரி காப்பி அடிச்சு சீன்ஸ் வச்சுட்டு போயிடலாமேடா. சும்மா டைம் பாஸ். என்ன பாப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களே அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை பாய்.